ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் அன்புடன் அப்பா நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு அருமையான வசனத்தை பார்க்க போகிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதுல 11ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா விசுவாசம் என்றால் என்னங்கிறதையும் விசுவாச வீரர்களையும் பற்றி நமக்கு அழகா ஒவ்வொருவரும் பத்தி அழகா நம்ம பார்க்குறோம். அதுல ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டு தான் இந்த 12ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் நமக்கு சொல்லுது. இத்தனை பேர் இருக்காங்க, ஓகே, இத்தனை பேரோட வாழ்க்கையை பார்த்துட்டீங்க. பட் இங்க ஒரு முக்கியமா ஒரு விஷயம் 12:1 பாருங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, இத்தனை பேர் மேகம் போல, எப்படி மேகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளவுட்ஸஸ் அதிகமாக இருக்குது, அது போல் இத்தனை பேர் உங்கள் முன்னாடி நிற்கிறாங்கங்க. அப்படி சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, ஏன்னா நம்ம இந்த இருக்கிற உலகம் பாவம் நிறைந்த உலகம். நம்மளை ஒவ்வொரு நிமிஷம் பிசாசு விழுங்க பார்க்கிறான். எப்படி இவங்களை கெடுக்கலாம், எப்படி இவங்களை வஞ்சிக்கலாம், எப்படி தேவன்கிட்ட இருந்து பிரிக்கலாம், இவங்க எப்படி நல்லா இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வகை தேடி சுற்றி தெரிகிறான். ஆனால் நம்ம இது எல்லா மனுஷங்களையும் விசுவாச வீரர்கள் பார்க்குறோம் இல்லையா, எல்லாரையும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, நோவா, அதே போல் மூசே, யோசேப்பு, இப்படி ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்துட்டு வரோம். எல்லாரையும் பார்த்துட்டு இவங்களும் நம்மளை போல மனிதர்கள் தானே, இவங்களும் இந்த ஆண்டவரை நம்பி விசுவாசித்து இவ்வளோ எடுத்திருக்கிறாங்கன்னா நம்மளாலே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நெருங்கி வருகிற பாவம் அதை எல்லாத்தையும் உதிரி தள்ளிவிட்டு எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு மாத்திரமே நான் கீழ்ப்படியும், அவரை மாத்திரமே நம்புவேன்னு சொல்லி எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே இன்னொருத்தர் முக்கியமான ஒருத்தரை சொல்றாங்க, இவரை போல நடங்கன்னு சொல்லி. அது யாருன்னு பாருங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். யாரை நோக்கி ஓடணும், யாரை ரோல் மாடலா ஃபிக்ஸ் பண்ணி ஓடணும்? இயேசு கிறிஸ்துவை. அவர் யாரு? உங்க விசுவாசத்தை தூக்குகிறவர், உங்க விசுவாசத்தை முடிக்கிறவர், அவர் தான் எல்லாமே. அப்படிப்பட்ட அந்த ரட்சிப்பின் தேவனை நீங்க பிடித்து கொண்டு, அவர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார், அவர் அன்பு ஒரு நாளும் தோற்று போகாது, அவர் என்னை நேசிக்கிறார், என்னை வாழ வைக்கிறவர், அவர் வல்லவர்னு சொல்லி அவர் உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார். அந்த பர்பஸை நோக்கி எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை சோர்வுகள் வந்தாலும், எவ்வளவோ நம்மளை பாட்டுங்க இனிமேல் நடக்காமோ அப்படிங்கிற ஒரு அதரியம் குழப்பங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் தள்ளி விட்டு, இல்லை இந்த மோசமான பாவ உலகம் நம்மளை தேவன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு அதிகமான நல்ல அட்ராக்ஷனான விஷயங்களை காமிச்சு நம்மளை கெடுக்க பார்க்கும். ஏன்ட்ட வந்துரு பிசாசு, நான் உனக்கு இது தருவேன் அதை தருவேன்னு சொல்லி கெடுக்க பார்ப்பான். நிறைய விஷயங்களை வச்சு நம்மளை வஞ்சிக்க பார்ப்பான், ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்க பார்ப்பான். ஆனால் எல்லாத்துலேயும் உனக்கு நான் ஒத்து போகவே மாட்டேன், உனக்கு நான் கீழ்ப்படிவே மாட்டேன், நான் இயேசுக்கு தான் என்று சொந்தம் என்று நமக்கு வைக்கப்பட்ட டார்கெட்டை நோக்கி, எல்லாத்துக்கும் மேல நமக்கு என்ன டார்கெட்டு? நித்தியமாக அவரோட போட இருக்கணும், அவர் தான் எனக்கு எல்லாங்கிற அந்த டார்கெட்டு, அவர் தான் எனக்கு சொந்தம்ங்கிற டார்கெட்டு, அவர் போதுங்கிற அந்த டார்கெட்டு, எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பர்பஸ் இந்த உலகத்துல வச்சிருக்கார். அதை முடிக்கும்படி பொறுமையோடு ஓட கடவும். இப்படித்தான் இயேசு கிறிஸ்துவும் செஞ்சாரு. அதான் போட்டிருக்கு, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. இயேசு முழுக்க முழுக்க இந்த உலகத்துல மனிதனா வந்தார் இல்லையா, அப்ப அவர் இந்த உலகத்துல வாழும் பொழுது பிதாவின் சித்தத்தை மாத்திரம்தான் தன்னுடைய பிரதானமாய் வைத்தார். என்ன பிதாவின் சித்தம்? சிலுவையில மறிக்கணும். சரி, சிலுவையில மறிச்சா என்னங்க ஆகும்? அப்படியே என்னை விட்டுருவாரா பிதா? இல்லை, 3ஆம் நாளோட எழுப்புவாரு. அது அவருக்கு தெரியும். நான் கண்டிப்பா இப்படியே என்னை பிதா சிலுவையில விட மாட்டாரு. அதை செஞ்சு முடிச்சா எனக்கு உயிர்த்தெழுதல் இருக்கு, அதுக்கடுத்து ஒரு பெரிய மகிமை இருக்கு, எல்லாத்துக்கும் மேல இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் என்னோட சேர்ந்து காப்பாற்றப்படுவாங்க. ஆகவே நான் இது எல்லாத்தையும் சகிப்பேன், நான் விசுவாசத்துல தொடர்ந்து ஓடுவேன் அப்படின்னு ஓடுன இயேசுவை போல நீங்களும் ஓடுங்க. அதான் இங்க போட்டிருக்கு, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறாரு. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல், ஒருவேளை நீதி நிமித்தம் பாடுகள் வரலாம், இங்க மாதிரி சொன்ன மாதிரி அவமானங்கள் வரலாம். சிலுவையில இயேசு செய்யும் பொழுது, அதை சகிக்கும் பொழுது அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு. ஆனா எல்லாத்துக்கும் மேல பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவேன், இது கண்டிப்பா ஒரு மகிமையான ஒரு எண்டிங்கா தான் இருக்கும்னு அவர் நினைச்சு அதை விசுவாசித்து ஓடுனார். என்ன விசுவாசனாலே நம்பப்படிகள் உறுதி காணப்படாத நிச்சயம் தானே. அப்படிப்பட்ட இயேசுவை பிதா வெற்றி பெற செய்தார். அதே இயேசுவை போல நீங்களும் ஓடுங்க, உங்களுக்கும் வெற்றி தான் என்று இந்த வேத வல்லுநர் சொல்றாங்க, இந்த இருக்கிற ஆசிரியர் சொல்றாங்க. இதே போல எத்தனை பேர் ஓட போறீங்க? ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, இப்படியாக விசுவாசத்தில் ஒருவரும் ஓடட்டும், உம்மை முன்வைத்து ஓடட்டும், உம்மை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கட்டும். இயேசு நாமத்திலே ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்க